வீடியோ பார்க்குற அனைவருக்கும் வணக்கம். சிம்பிளிஃபிகேஷனில் ஓர் எண் மற்றோர் எண்ணின் 12 மடங்கு ஆகும். அவற்றின் வித்தியாசம் 143 எனில் அவ்வெண்கள் யாவை? ஏபிசிடின்னு இருக்கு. இதில் நம்ம எது ஆப்ஷன் கரெக்டான ஆன்சர்னு கண்டுபிடிக்கணும். ஓர் எண் மற்றோர் எண்ணின் 12 மடங்கு. ஓர் எண் எதுன்னு தெரியாது, அது எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். மற்றோர் எண்ணின் 12 மடங்கு அப்படின்னா இன்னொரு எண் அப்படின்னா இந்த எண்ணோட 12 மடங்கு, இந்த எக்ஸோட 12 மடங்கு. ஸோ அது 12 மடங்குன்னா 12 இன்டு எக்ஸ் 12 எக்ஸ். சரியா? அவற்றின் வித்தியாசம் 143. வித்தியாசம் குறைவு அப்படின்னு வந்தாலும் நம்ம என்ன பண்ணணும்? மைனஸ் பண்ணணும். இப்போ எக்ஸ், இப்போ இதுல இருந்து இதை மைனஸ் பண்ண முடியுமா? முடியாது. ஏன்னா இதுதான் பெரிய நம்பர். 12 இன்ட்டு இப்போ இது ஒரு 10ன்னு வச்சுக்கோங்களேன். இது 12 இன்ட்டு 10 120. ஸோ அப்போ இதுதான் பெரிய நம்பர். ஸோ 12 எக்ஸ்ல இருந்து தான் எக்ஸை மைனஸ் பண்ண முடியும். இது ரெண்டும் வித்தியாசம் எவ்வளவு? 143. சரியா? அதாவது ஒரு எண் வந்து எக்ஸ் மற்றொரு எண்ணின் 12 மடங்காகும். ஒரு எக்ஸ் அது கூட 12 மடங்கு உள்ள இன்னொரு நம்பரு, அவற்றின் வித்தியாசம் தான் 143. சரியா? இப்போ இது கண்டுபிடிக்கலாமா? 12 எக்ஸ்ல இதுல ஒரு எக்ஸ் இருக்குன்னு அர்த்தம். ஸோ 12 எக்ஸ்ல இருந்து ஒரு எக்ஸ் கழிச்சா 11 எக்ஸ் 143. இந்த எக்ஸை மட்டும் இங்க வச்சுட்டா 11 இங்க வரும்போது எப்படி வரும்? வகுத்தல்ல வரும். அங்க எக்ஸ் கூட பெருக்கல்ல இருக்கு, இங்க வரும்போது வகுத்தல்ல வரும். இது டைரக்டா 11ஆல மட்டும்தான் அடிக்க முடியும். ஸோ ஒரு 11 11, இதுல ஒரு 11 11, மீதி 3 இருக்கும். ஸோ இது 33, 3 11 33. ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 13. இந்த எக்ஸ் கண்டுபிடிச்சாச்சு. மற்றொரு எண், அதாவது 12 எக்ஸ். நம்ம எக்ஸ் எத்தனைன்னு கண்டுபிடிச்சிருக்கோம்? 13 கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ 12 இன்ட்டு 13 156. இன்னொரு நம்பர் என்னது? 156. ஸோ ஆப்ஷன் டி.